ஓகே. ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் கண்ணன். நான் ஐம் இன்ஜினியரிங் 2009 பேட்ச். அடுத்து எம்பிஏ பண்ணேன். ஐம் பேசிக்கலி ஃப்ரம் சென்னை. நேட்டிவ் வேற, நேட்டிவ் மதுரை. பட் ப்ராட் எல்லாமே வந்து சென்னை தான். ஐ மீன் தாம்பரம். சென்னையில் தாம்பரம், தாம்பரத்தில் இருக்கேன். இப்போ ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். ஓகே, எந்த கம்பெனின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ஃபுல் நேம் இங்கே இருக்கு இல்லையா, கூகுளில் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்னையில் ஒரு கம்பெனியில் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். அரவுண்ட் 14-15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ எம் பேசிக்கலி .NET டெவலப்பர். ஸோ ஆஃபீஸில் டே டு டே ஒர்க்கில் .NET யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஜாவாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சீக்வல் சர்வர், எஸ்கியூஎல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பைத்தான், இப்போ கரண்டாக பைத்தானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேரியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். என்னோட கிளாஸ்ல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நார்மலா பைத்தான் கோர்ஸ் வந்து நீங்க வெளியில ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போயும் கத்துக்கலாம். இப்போ நாங்களும் சொல்லி தரோம்னு சொல்றோம். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நீங்க வெளியில ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா மோஸ்ட்லி தியரி இருக்கும். ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன் இப்படி போடணும், டேட்டா டைப்னா என்ன, அந்த மாதிரி மோஸ்ட்லி தியரி இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் கம்மியா இருக்கும். நீங்க காலேஜ்ல என்ன நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ப்ராக்டிகல்ஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்லி ப்ராக்டிகல்ஸ் தான் இருக்கும். நாங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் நாங்க எப்படி சால்வ் பண்றோமோ அதை தான் சொல்லி கொடுப்போம். ஸோ யூ வில் கெட் கம்பெனி எக்ஸ்போஷர். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். நான் வந்து ட்ரெயினர் கிடையாது, ஐ எம் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ அதனால நான் வந்து ஆஃபீஸ்ல நானும் சரி, சித்ரா மேமும் சரி. சித்ரா மேம் வந்து எங்க கம்பெனிலேயே யூஎஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஷி ஒர்க் அண்ட் ஷி ரிட்டையர்ட். ஓகே. ஸோ அவங்க வந்து யூஎஸ்ல ஒரு பெரிய டீமை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எங்ககிட்ட இருந்து இன் அடிஷன் டு பைத்தன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரும் சேர்ந்து கிடைக்கும். சம்டைம்ஸ் இன்டர்வியூ டிப்ஸ் கூட நான் சொல்லுவேன். பேசிட்டு இருக்கும் போதே இது வந்து ஒரு இன்டர்வியூல இருந்ததுன்னா நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அதையும் வந்து சொல்லுவேன். ரைட். மோஸ்ட்லி ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ப்ராக்டிகல்ஸ் நான் கிளாஸ் முடிச்சுட்டு கட்டாயமா ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஹோம்ஒர்க் வந்து நீங்க கட்டாயமா பண்ணணும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஹோம்ஒர்க் வந்து பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தான் ஆக்சுவலி லாஸ். இப்போ நீங்க வந்து ஒரு டிராயிங் கிளாஸ் போறீங்க அப்படின்னா டிராயிங் போடுறதுக்கு சொல்லித்தர முடியும். இங்கெல்லாம் புள்ளி இருக்கு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல இப்படி பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க்குன்றத பண்ணல அப்படின்னா நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல என்ன யூஸ்? எந்த புள்ளியை கனெக்ட் பண்ணணும்னு தெரியும், ஓகே, அதை கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் ப்ராக்டிஸ் வரும் இல்லையா? அப்பதான் அந்த அந்த படத்தை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாதான் டிராயிங் எப்படி பண்றது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ நான் சொல்லி கொடுக்குறேன், ஓகே, அதை கத்துக்கணும் அப்படின்னா நீங்க நான் சொல்லி கொடுத்ததையே நீங்க போய் திரும்ப வீட்டுல போட்டு பாருங்க, போட்டு பார்க்கணும், கொடுக்குற ஹோம்ஒர்க்கை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறத நீங்க அதை வீடியோ ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவோம், ஸ்டில் அதை நீங்க பார்க்காம நீங்க அதை டைப் பண்ணி பாருங்க. டைப் பண்ணி பார்த்தாதான் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஓகே, இது வந்து மேக்ஸ் மாதிரி ஃபார்முலாவை உட்காந்து மக்கப் பண்ணலாம், ஓகே, ஆனா மொத்த ப்ராப்ளமையும் மக்கப் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் இல்லையா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும், கட்டாயமா பண்ணணும். ஹோம்ஒர்க்கு நான் கொடுக்குற முக்கால்வாசி ஹோம்ஒர்க் நீங்க கூகுளில் கேட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். நீங்க அதை காப்பி பண்ணி போடுறதுனா போடலாம், அதுல யாருக்கு என்ன யூஸ்? யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. அப்படி ஒரு வேளை நீங்க காப்பி பண்றீங்கன்றத என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோன்னா என்னாலையும் சரி, சித்ரா மேமாலையும் சரி கண்டுபிடிக்க முடியும். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு 2-3 தடவை இதை ரிப்பீட் பண்ற மாதிரி நாங்க நோட் பண்ணோம்னா கிளாஸை விட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து பர்மிஷன் கிடையாது, யூ வில் நாட் பி அட்மிட்டட் இன் த கிளாஸ். ஏன்னா உங்களை வச்சு எங்களுக்கும் யூஸ் கிடையாது, உங்களுக்கும் யூஸ் கிடையாது. இப்போ நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னா இதுல எனக்கு என்ன ப்ராஃபிட்? நீங்க வந்து யாரும் ஃபீஸ் பே பண்ண போறது கிடையாது, நாங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ண போறது கிடையாது. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஓகே, அப்போ நான் எதுக்காக இதை பண்றேன்? எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, என்னால வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் பைத்தான் கத்துக்கிறாங்க, நாளைக்கு இது அவங்க கெரியருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
ஸோ அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா, நான் 10 பேருக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அது 10 பேருக்கும் ரீச் ஆகணும். 5 பேருக்கு தான் ரீச் ஆச்சு, 5 பேர் சும்மா டைம் பாஸ்க்கு வந்து இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது வந்து என்ன டிமோட்டிவேட் தான் பண்ணும். ஃபர்தர் ஓகே நம்ம சொல்லி கொடுக்கறது புரியல, ஆக்சுவலி புரியாம இருக்காது, புரிஞ்சுக்க வேண்டாம், சும்மா கிளாஸ்ல போய் அட்டன் பண்ணுவோம், ஃப்ரீ கிளாஸ் தானே நம்மளும் போய் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது, எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணனா ஐ வில் ரிமூவ் ஃப்ரம் த கிளாஸ். ஸோ இந்த பேட்ச்ல வந்து டோட்டலா 70 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 70 பேரையும் வச்சு என்னால ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப நீங்க ஸ்கூல்லயே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் 50 பேர் தான் இல்லையா, அப்பதான் ஒரு டீச்சரால எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ 70 பேர் இருந்தா 70 பேரை என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ வில் ட்ரை டு ரெடியூஸ் த ஹெட் கவுண்ட். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னு அட்டெண்டன்ஸ், உங்களோட ஹோம் ஒர்க்கு, உங்களோட சின்சியாரிட்டி. ஸோ இதை பொறுத்து தான் வந்து ஃபர்தர் கிளாஸஸ்ல உங்களை அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்றதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ வேற என்ன, அட்டெண்டன்ஸ் வந்து எல்லா கிளாஸ்லயும் அட்டெண்டன்ஸ் கட்டாயமா எடுப்போம். ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து நாங்க ட்ராக் பண்ணுவோம். இந்த கிளாஸ் வந்து இன்டராக்டிவ் கிளாஸ். இன்டராக்டிவ் கிளாஸ் மீனிங் நான் பேசுவேன், உங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது நீங்களும் பேசணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகே சார். செகண்ட். ஸோ நிறைய பேர் ஒன் செகண்ட். சாரி, வீட்ல ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த கிளாஸ் வந்து ஸோ நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்றீங்க, உங்க இமெயில் ஐடிலாம் என்கிட்ட இல்லாதவங்க உங்களை யாரு ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட சொல்லி சித்ரா மேம்கிட்ட பேசி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. அப்கமிங் கிளாஸஸ்ல புது இமெயில் ஐடியில இருந்து ரெக்வஸ்ட் வந்ததுன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு 3-4 பேர் ஆக்சுவலி ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்க இமெயில் ஐடி என்கிட்ட கிடையாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களை யார் இந்த லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ண சொன்னாங்களோ அவங்க கிட்ட சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. உங்க டீடைல்ஸ் என்கிட்ட கிடையாது. அடுத்த கிளாஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம அன்னோன் இமெயில் ஐடியில இருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ஓகே, நத்திங் ராங். கேளுங்க. உங்க இமெயில் டிஸ்கார்ட்ல நீங்க இல்லைன்னா உங்க இமெயில் ஐடி என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஓகே, எஸ், யூ ஹேவ் எனி கொஸ்டின்? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, ஸோ இந்த என்னோட கிளாஸஸ் எல்லாமே என்னோட கிளாஸ் மட்டும் கிடையாது, சித்ரா மேம் கிளாஸும் சரி, எல்லாமே இன்டராக்டிவ் கிளாஸஸ் தான். நான் பேசணும், நீங்களும் பேசணும், நாங்க கேள்வி கேட்டோம்னா நீங்க பதில் சொல்லணும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். இந்த கொரோனா டைம்ல எல்லாம் கொரோனா பேட்ச் வீட்டில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நான் இங்க போறேன் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து உட்காருவாங்க, என்ன நடக்குதுன்றது புரியாது, நீங்க பிளேஸ்ல இல்லைன்றது எனக்கு தெரியாது. ரைட்? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உட்காந்து நீங்க சின்சியரா அட்டன் பண்ணீங்கன்னா யூ ஷுட் பி சின்சியர். எப்படி நீங்க ஒரு இப்ப இதே கிளாஸை நீங்க பணம் கட்டி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? வீட்டுல பேரண்ட்ஸ் கேட்பாங்க, இவ்வளவு காசு கட்டுற, நீ எதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ற, கிளாஸ் ஏன் ஸ்கிப் பண்ற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அது பண்ணக்கூடாது. அடுத்து உங்களுக்கு சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் கிளாஸ் எடுக்கணும், எனக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்றாங்க, சரியா? ஒரு மாசத்துல அந்த ப்ராஜெக்டை நான் டெலிவர் பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஈவினிங் கிளாஸஸ் இருக்கு, எனக்கு ஆபீஸ்ல புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க, நிறைய ஒர்க் இருக்கு, 1 மந்த்ல நான் அதை டெலிவர் பண்ணணும். வாட் ஷுட் ஐ டு? ஒரு வேலைக்கு ஷெட்யூல் போட்டுருங்க சார். ஷெட்யூல் பண்ணுங்க சார். ஓகே, ப்ரையாரிட்டி செட் பண்ணணும் நீங்க, உங்களுக்கு எது முக்கியம். வெரி குட். வேற
ஸோ எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ப்ரையாரிட்டி செட் பண்ணணும், ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, கிளாஸை ஸ்கிப் பண்றதும் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? எஸ் சார், எஸ் சார். அப்போ நான் கிளாஸை நான் ஸ்கிப் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆஃபீஸ்ல ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, கிளாஸும் இருக்கு, நான் கிளாஸ் எடுக்கணும். வாட் ஷுட் ஐ டூ? எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம், இல்லாட்டினா அதுக்கு முன்னாடியே பண்றதுக்கு டைம் உருவாக்கணும். ஓகே, அந்த டைமை யார் உருவாக்கணும்? தட் பர்சன் சார். ஓகே, என்னோட டைமை நான் தான் உருவாக்கணும் இல்லையா? இப்போ அதே தான் உங்களுக்கும். நாளைக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கு, நாளைக்கு மாடல் டெஸ்ட் இருக்கு, நாளைக்கு இன்டர்னல் டெஸ்ட் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? என்ன 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 பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ யூ ஷுட் ஆல்சோ பி டூயிங் த சேம் இல்லையா? எஸ், எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஷெட்யூல் இருக்கு, டெட்லைன் இருக்கு அப்படின்னா இந்த கிளாஸை ஸ்கிப் பண்றதுக்கு எனக்கு 1000 ரீசன் இருக்கு. அப்போ எனக்கு உண்டான டைமை நான் தான் ரிசர்வ் பண்ணணும், நான் தான் உருவாக்கணும். இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த டைம் எனக்கு கிடைக்காது இல்லையா? என்னோட டைம் நான் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எதை நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன், எதை நான் நெக்ஸ்ட் பண்ண போறேன்றதை நான் தான் பண்ணணும். ஸோ மாடல் எக்ஸாம் இருக்கு, இன்டர்னல் டெஸ்ட் இருக்கு, ப்ராக்டிகல்ஸ், மாடல் ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. இந்த ரீசன்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க தான் உங்க டைமை பிளான் பண்ணணும். செமஸ்டர் எக்ஸாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஈவன் செமஸ்டர் ப்ராக்டிகல்ஸும் அக்செப்ட் பண்ண முடியாது. செமஸ்டர் எக்ஸாம் இருக்குன்றீங்களா, அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணணும். எப்போ இன்ஃபார்ம் பண்ணணும்? நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு சொல்றேன் நோ. உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கு ஷெட்யூல் கொடுக்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு ஷெட்யூல் தெரிஞ்சிடும் இல்லையா? உங்களுக்கு எப்போ ஷெட்யூல் தெரியுதோ அப்போ என்கிட்ட சொல்லணும். நாளைக்கு எக்ஸாம்னு இன்னைக்கு சொல்லக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து ஈஸியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஐ எக்ஸ்பெக்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ டு ஃபாலோ திஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, எல்லாமே வந்து யூ ஷுட் பிளான் யுவர் டைம். இப்போ எனக்கும் சரி, என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலியோட வெளியில போகணும்னு இருக்கும். இதெல்லாம் முந்தின பேட்ச்ல இதெல்லாம் நடந்திருக்கு. இது என்னோட, இப்ப நான் டைம் கமிட்மெண்ட் நான் இங்க பண்றேன்னா இது என்னோட டைம் மட்டும் கிடையாது. திஸ் இன்க்ளூட்ஸ் மை ஃபேமிலிஸ் டைம். சில டைம் வந்து ஹோட்டலுக்கு போகலாம், போயிட்டு வெளியில ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம், இல்லைன்னா சாயங்காலம் ஒரு மூவிக்கு போகலாம். இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் ஃபேமிலிஸ்ல இருந்து வரும். இல்லை இன்னைக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னா, ஓ கிளாஸ் இருக்கா, சரி ஓகே ஃபைன், இன்னைக்கு வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னோட சாக்ரிஃபைஸ் இல்லாம இட் ஹேஸ் மை ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் ஆல்சோ. அப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனோம், பீச்சுக்கு போனோம், பார்க்கு போனோம், விளையாட போனோம், படத்துக்கு போனோம். உங்களுக்கும் 1000 ரீசன் இருக்கும். பட் இட்ஸ் யுவர் டைம், யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ். உங்களுக்கு எது முக்கியன்றது நீங்க தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். என்டர்டைன்மெண்ட்டும் முக்கியம் தான், ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. பட் அதே தான் எனக்கும் இல்லையா, அதே என்டர்டைன்மெண்ட் எனக்கும் தேவைப்படும் இல்லையா? ஸோ நாங்க ஒன் செகண்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அட்டன் பண்றது வந்து லேப்டாப்ல இருந்து அட்டன் பண்ணணும் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். போன்ல இருந்து ஒரு வேளை கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. உங்கள யார் யாருக்கெல்லாம் வந்து லேப்டாப் இல்லையோ ஒரு 2-3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னீங்க, ஃபைன். வேற யார் யாருக்கெல்லாம் லேப்டாப் இல்லையோ எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிருங்க. ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. கொஷின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் பண்றேன். ஸோ இங்க நான் சைட்ல திரும்பி பார்க்கறேன்னா ஐ ஹேவ் லேப்டாப் அண்ட் அ மானிட்டர். பக்கத்துல மானிட்டர் இருக்கு. ஸோ நான் மானிட்டரை திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து நான் டிஸ்கார்ட்ல மெசேஜ் போட்டிருந்தேன் இல்லையா, ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கட்டாயமா மாத்துங்க. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் என்னவோ அதை செட் பண்ணுங்க. நேம் வந்து உங்களோட நேம் என்னவோ உங்க ப்ரொஃபைல்ல அதே நேம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. டிஸ்கார்ட்லயும் சரி, கூகுள் ப்ரொஃபைல்லையும் சரி, உங்க நேம் என்னவோ அந்த நேம் வந்து எனக்கு இருக்கணும். பார்க்கும் போதே ஓகே திஸ் பர்சன் இஸ் மெசேஜிங் மீ அப்படின்றது எனக்கு பார்க்கும் போது தெரியணும். நேமே போடலைன்னா நீங்க யாருன்றது எனக்கு தெரியாது. ஸோ நேம் நீங்க அப்டேட் பண்ணுங்க.
ப்ரொஃபைல் பிக்சரும் அப்டேட் பண்ணுங்க. ப்ரொஃபைல் பிக்சர் ஏன் அப்டேட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருந்தது. ஸோ அதுக்கு வந்து சர்டன் கிரைட்டீரியா கொடுத்துட்டு உங்ககிட்ட ஏதாவது கேண்டிடேட்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கம்பெனி சித்ரா மேம் அப்ரோச் பண்ணாங்க. சித்ரா மேம் எனக்கு ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டோட நேம், ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், ஒரு 2 பேட்சுக்கு முந்தின ஸ்டூடெண்ட், அவங்க நேம் எனக்கு சொல்லி, இன்னைக்கு காலையில நடந்த விஷயம் அது. இந்த ஸ்டூடெண்ட் வந்து உங்க கிளாஸ்ல எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க. எனக்கு அந்த ஸ்டூடெண்டோட டிஸ்கார்ட் சேட் எடுத்து நான் பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவங்க பேர் இருக்கு, அவங்க போட்டோ இல்ல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்கள பத்தின ஹிஸ்டரி வந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது. அதனால எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ன்றது எனக்கு சொல்ல தெரியல. எஸ் நான்சி, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. அன்மியூட் அண்ட் யூ கேன் ஆஸ்க். ரைட், ஓகே. ஸோ அதனால தான் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ண சொல்றது. நீங்க வீடியோ காலில் வந்து யாரும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா வில் பி ஹாப்பி. நான் கட்டாயப்படுத்த போறது கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா ஐ வில் பி கிளாட் டு சி யூ ஆன் வீடியோ. இந்த மொத்த கோர்ஸும் நான் வீடியோல தான் வரப்போறேன். என்னைக்காவது மேபி ஆஃபீஸ்ல இருந்து நான் லேட்டா வந்து ஃபேஸ் வாஷ் பண்றது கூட டைம் இல்லை அப்படின்னா அன்னைக்கு நான் டக்குன்னு கனெக்ட் பண்ணிடுவேன். அன்னைக்கு நான் வீடியோல வர மாட்டேன். இன் ஆல் அதர் கேசஸ் ஐ வில் பி ஆன் வீடியோ த்ரூ அவுட் த கோர்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ ஓகே. ஸோ உங்களோட கொஷின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் பண்றேன். ரெஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஐ வில் கோ த்ரூ கொஷின்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். நான் எப்படி பைத்தான்ல குட்டா நல்லா பழகிக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ நீங்க பைத்தான்ல எப்படி நல்லா பழகலாம் அப்படின்னா, எல்லாமே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ ஹவு கேன் ஐ பி குட் அட் பைத்தான்? ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இஸ் த கீ. சொல்லி கொடுக்கறத வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாம அதான் படம் வரையணும்னு ஆசைப்பட்டோம்னா கிளாஸ் அட்டன் பண்ணா பத்தாது. இப்போ நீங்க பைத்தான் கோர்ஸ்க்கு வந்து போறீங்க, அங்க வந்து கத்துக்கிறீங்க அப்படின்னா அங்க என்ன சொல்லி தருவாங்கன்னா, இப்போ 2 வீலர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போனீங்கன்னா இது ஹேண்ட் பார், இது ஆக்சலரேட்டர், இது பிரேக், இது கிளச், இதை பிடிச்சா வண்டி நிற்கும், இதை முறுக்குனா வண்டி போகும், இதுதான் சொல்லி கொடுப்பாங்க. பட் நாங்க சொல்லி கொடுக்க போறது என்னன்னா, வண்டியில ஏறி உக்காரு போலாம். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் ஹியர். இதுல நான் எப்படி பைத்தான்ல எக்ஸ்பர்ட் ஆகுறதுன்னா ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ணாம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாங்க சொல்லி கொடுப்போம். அதனால நீங்க வந்து வேர்ல்டு கிளாஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடலாமா அப்படின்னா நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்களும் உங்களோட எஃபர்ட் இருக்கணும். எங்களால சொல்லிதான் பக்கத்துல இருந்து சொல்லிதான் கொடுக்க முடியும். இப்படிலாம் சைக்கிள் ஓட்டலாம், இப்படி வளையக்கூடாது, இப்படி ஸ்டேபிளா ஓட்டணும்னு சொல்லிதான் கொடுக்க முடியும். உக்காந்து ஓட்ட வேண்டியது நீங்க தான், இல்லையா? ரைட். willing to gain knowledge, coding. ஓகே, கோடிங். ஸோ டைமிங் வந்து 7 o'clock to 8 o'clock இருக்க முடியுமான்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்பர் 1, நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரணும். எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே சம்டைம்ஸ் 7:30 கூட ஆயிரும். சில டைம் 7:45 அடிச்சு பிடிச்சி வந்தோம்னா 7:45 ஆயிடும். எனக்கு 1/4 மணி நேரம் தான் கேப். ஒன்று அந்த 1/4 மணி நேரத்துல நான் சாப்பிட்டுட்டு கிளாஸ் எடுக்கணும். இல்லைன்னா நான் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு 10 மணிக்கு மேல கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிடணும். இது என்னோட சாக்ரிஃபைஸ். ஓகே, டைமுக்கு கிளாஸ் இருந்ததுன்னா டைமுக்கு சாப்பிட முடியாது. ஒன்று நான் வீட்டுக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னா ஓகே. அதனால என்னோட டைம் வந்து எனக்கு செட் ஆகாது. 7 to 8 முடியாது. நான் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 7:30 ஆயிடும். ஆஃபீஸ்ல இருந்து நான் வீட்டுக்கு டிராவல் பண்ணி வர்றதுக்கு என்னோட டிராவல் டைம் 1.25 மணி நேரம். ஓகே, டிராஃபிக்ல வர்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆகும். சென்னையில யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆஃபீஸ் வந்து திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு, வீடு முடிச்சூர்ல இருக்கு. எவ்வளவு டைம் ஆகும்ன்றது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 7 o'clock to 8 o'clock முடியாது. ஒன்னு என்னோட டைமிங். 2வது நீங்களும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதனால 7 to 8 செட் ஆகாது. வாட் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் என்னன்றது நாங்க சொல்லிக் கொடுக்க போறோம். ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் பிகாம் தான் படிச்சிருக்கேன். நான் பைத்தான் கத்துக்கலாமா? அது ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் வேணா பைத்தான் கத்துக்கலாம். கம்ப்யூட்டர் வந்து யாருமே கத்துக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்துக்கலாம்.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரியும். அவர் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஆனா ஹி இஸ் வெரி குட் இன் ப்ரோக்ராமிங். இப்போ ஒரு ஐடி கம்பெனில மேனேஜரா இருக்காரு. ஓகே. ஆனா அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவிலுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி என்னோட இன்னொருத்தர் எனக்கு தெரியும், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணாரு. பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் ஐடிக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அவங்கள எப்படி வர முடிஞ்சுது? அவங்களால எப்படி வர முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இன்னொன்னு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஹி டிட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஹி இஸ் ஒர்க்கிங் as சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அந்த மாதிரி நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால சொல்ல முடியும். ஸோ எஜுகேஷன் டசன்ட் மேட்டர், வில்லிங்னஸ் மேட்டர்ஸ். ஓகேவா? படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் தான் உங்களை மேல கொண்டு போகும். What kind of job opportunities would I get if I did a great job at Sayur's classes? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்க கேரண்டி பண்றது கிடையாது. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா நாங்க வேலை வாங்கி கொடுப்போம் அப்படின்றது கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா நாங்க வந்து கம்பெனி ரன் பண்ணல இல்லையா. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் இன் சம் கம்பெனி. ஐ எம் ஹியர் டு டேக் கிளாஸஸ். ஸோ நாங்க வந்து கம்பெனி வச்சில்ல. அதனால எங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கேரண்டி பண்ண முடியாது. ஆனா என்ன, நாளைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஓகே இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க, நாளைக்கு உங்க காலேஜ்ல ஒரு ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ இல்லைன்னா ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வருது. யூ ஆர் கோயிங் அட்டெண்டிங் த இன்டர்வியூ அலாங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த இன்டர்வியூவருக்கு நீங்க சொல்ற ஆன்சருக்கும் உங்க ஃப்ரெண்டு சொல்ற ஆன்சருக்கும் ஒரு கிளியர் கட் டிஃபரன்ஸ் தெரியும். யூ வில் பி ஃபார் பெட்டர் தென் வாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸை விட நீங்க 4 ஸ்டெப் மேலதான் இருப்பீங்க. அந்த கேரண்டி பண்ண முடியும், ப்ரொவைடட் நீங்க பிராக்டிஸ் பண்ணா. ரைட்? ஸோ ஜாப் கேரண்டி கிடையாது. ஆனா சில கம்பெனிஸ்ல இருந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இப்ப கூட இன்னைக்கு காலையில ஒரு இன்டர்ன்ஷிப் பத்தி சித்ரா மேம்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இன்டர்ன்ஷிப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு. பட் இட் வேரிஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஏதாவது ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி உங்ககிட்ட இந்த கேண்டிடேட்ஸ், இந்த மாதிரி கிரைட்டீரியால கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வில் சென்ட் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இப்போ நாளைக்கு உங்க காலேஜுக்கு ஒரு ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வருது. அப்ப வந்து எனக்கு வந்து 10 கேண்டிடேட்ஸ் கொடுங்க. உங்க காலேஜ்ல வந்து 200 பேர் இருக்காங்க, கம்பெனில இருந்து வந்து 10 பேர் கொடுங்க அப்படின்னா, காலேஜ்ல வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க இல்லையா. ஆல்வேஸ் தே சென்ட் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ். உண்மைதானே? எஸ் ஆர் நோ? எஸ் சார், எஸ் சார். அதே தான் நாங்களும் பண்ணுவோம். ஸோ நாங்களும் வந்து உங்கள எனக்கு 4 வேகன்சி இருக்கு, யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னா, உங்கள எந்த 4 பேர் பெஸ்டா இருக்கிறீங்களோ அந்த 4 பேர் கொடுப்போம். 10 பேருன்னு கேட்டாங்கன்னா 10 பேர் கொடுப்போம். அப்படிதான். அந்த டாப்ன்றதெல்லாம் வந்து எக்ஸாம்லாம் நாங்க வைக்க போறது கிடையாது. இன்ஸ்டெட் உங்களோட அட்டண்டன்ஸ், உங்களோட வில்லிங்னஸ் டு லேர்ன், நீங்க ஹோம்ஒர்க் எப்படி பண்றீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேரண்டீட் கிடையாது. பட் இருந்துச்சுன்னா கட்டாயமா கொடுப்போம். கேன் யூ ப்ளீஸ் டேக் கிளாஸஸ் இன் இங்கிலீஷ் கம்ப்ளீட்டா? இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு டேக் த என்டையர் கிளாஸ் இன் இங்கிலீஷ் பிகாஸ் 95% of the students are from Tamil Nadu, right? So maybe 5% are not from Tamil Nadu. It's difficult for me to take the entire class in English, right? But if you don't understand something, right, you can always ask me and then I will translate in English. That's the best I can do. I'll try to include English as much as possible, but most of the classes will be in Tamil மெஜாரிட்டி ஆஃப் த டைம். ஓகே. நான் சில டைம் இங்கிலீஷ்ல பேசும்போது உங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் பேசுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டாப் மீ. நீங்க சொல்றதே எனக்கு புரியல, கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. இல்லைன்னா நான் தமிழ்ல சொல்றதே உங்களுக்கு புரியலன்னா நீங்க சொல்றது எனக்கு புரியல, வேற மாதிரி சொல்லுங்க. அப்படி கேட்டீங்கன்னா தான் ஓகே உங்களுக்கு இது புரியல அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த கிளாஸ் வந்து எனக்கு உண்டான கிளாஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. நான் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்கு, அதனால 2 மணி நேரம் உட்காந்து நான் டைம் பாஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்றதுக்காக நான் வரல. நான் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன்னா அந்த 2 மணி நேரம் பிரயோஜனமா இருக்கும் இல்லையா. அது எப்போ பிரயோஜனமா இருக்கும்னா உங்களுக்கு அந்த 2 மணி நேரம் ஃபுல்லா எஃபெக்டிவா இருந்தாதான் பிரயோஜனமா இருக்கும். அப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கு அப்படின்னா அந்த கேள்வியை நீங்க தான் கேட்கணும். உங்க மனசுல இந்த கேள்வி இருக்குன்றது எனக்கு தெரியாது.
ரைட்? இப்போ டாக்டர் கிட்ட வந்து உடம்பு சரியில்லைன்னு போறோம். டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, நீங்க தான் டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கல்ல, என்ன பண்ணுதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவோமா? சார் சொல்ல மாட்டோம் இல்லையா? எனக்கு இப்படி பண்ணுது, தலை வலிக்குது, தலை சுத்துது, வாந்தி வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம் சொல்லிட்டு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கு, இந்த மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு அப்பதான் வந்து டாக்டரால டயக்னோஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நீங்க சொல்றத வச்சு டாக்டர் ஒரு 4 கேள்வி கேட்பாரு. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இல்ல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் அமைதியா உட்காந்துருப்பேன், டாக்டர் கேட்டாங்கன்னா அவரு தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காருல்ல, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவரு கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னா அது யாருக்கு என்ன லாஸ்? அவர் தப்பான மாத்திரையை கொடுத்துட்டா நமக்கு தான் லாஸ் இல்லையா? சோ நமக்கு என்ன பிரச்சனையோ நம்ம தான் சொல்லணும். ஐயோ நான் இதை சொல்லிட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? இப்போ உங்கள வந்து நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கலாம். ஓகே, சோ நீங்களும் நிறைய பேர் வந்து யூ ஆர் ஆல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். பிஎஸ்சி படிச்சவங்க இருக்கிறீங்க, பிகாம் படிக்கிறவங்க இருக்கிறீங்க, பிஇ படிக்கிறவங்க இருக்கிறீங்க, உங்களே செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் இயர்ஸ்ல இருக்கிறீங்க, ஆல்ரெடி கிராஜுவேட் ஆனவங்களும் இருக்கிறீங்க. சோ நான் ஒரு கேள்வி கேட்டா மத்தவங்க என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே ஒரே லெவல் தான். ஓகே, எல்லாருமே இங்க நம்ம கத்துக்கு தான் வந்திருக்கோம். நமக்கு தேவை அப்படின்றப்போ நம்ம தான் போய் கேட்கணும். நான் அன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொன்னதுதான், நான் கல்யாண பந்தியில உட்காந்துருக்கேன், இலையில கேசரி காலி ஆயிடுச்சு, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சோன்னா எனக்கு கேசரி கிடைக்காது. எனக்கு கேசரி ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரெட் அல்வா வச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா பந்தி போடுறவங்களை கூப்பிட்டு எனக்கு பிரெட் அல்வா வை, கேசரி வை, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு கிடைக்கும். அவங்க வைக்க மாட்டேன்லாம் சொல்ல போறது கிடையாது, கேட்டா கிடைக்கும். ஆனா கேட்க வேண்டியது என் கடமை. நான் கேட்கலன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் கிடையாது, நான் கேட்கலன்னா எனக்கு தான் நஷ்டம். சோ அந்த இது இருக்கக்கூடாது, அந்த கூச்சம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் கேட்கணும். நாளைக்கு ஆபீஸ்க்கு போனாலும் இதேதான், உங்களுக்கு அந்த கூச்சம் இருக்கக்கூடாது. தெரியாதுன்றத தெரியாதுன்னு சொல்லணும். என்னை பத்தி நான் சொல்லட்டுமா? நான் வந்து பைத்தான்ல நிறைய விஷயம் உங்க ப்ரீவியஸ் பேட்சஸ் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். திடீர்னு அவங்க நெட்ல போடுவாங்க, படிச்சு பார்ப்பாங்க, இதை இந்த மாதிரி போடலாமே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதுன்னா ஆமா இது எனக்கு தெரியாது, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். சோ உங்ககிட்ட இருந்தும் எனக்கு கத்துக்கிறது நிறைய இருக்கு. ரைட்? என் கிட்ட இருந்து தான் நீங்க கத்துக்கணும்னு இல்லை, போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ஒவ்வொரு பேட்ச் கிட்ட இருந்தும் புதுசா ஏதோ ஒண்ணு நான் கத்துக்கிறேன். தெரியாதுன்னா நான் தெரியாதுன்னு சொல்றதுக்கு நான் கூச்சப்படவே மாட்டேன். நீங்க நிறைய பேர் 95% ஆஃப் யூ, ரைட்? நீங்க எல்லாருமே எனக்கு ஜூனியர்ஸ் தான். ஓகே, எல்லாருமே உங்களுக்கு பைத்தான் புதுசு தான். உங்ககிட்ட எனக்கு பைத்தான்ல இது தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்றதுக்கு நான் கூச்சப்பட போறதே கிடையாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்ஸ் தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கூகுள்ல போய் தேடி பார்ப்பேன். அந்த ஆர்வம் இருக்கணும். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும், கூகுள்ல போய் தேடி பார்க்கணும். சோ அப்பதான் கத்துக்க முடியும். அந்த விஷயம் நான் பண்ணுவேன். நான் உங்ககிட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை நான் தெரிஞ்சுக்காமே நான் வச்சிருந்தேன்னா அடுத்த பேட்சுக்கு என்னால சொல்லி தர முடியாது. உங்ககிட்ட நான் தெரியாதுன்னு சொன்ன விஷயத்த நான் கத்துக்கிட்டேன்னா எனக்கு அது ஆஃபீஸ்லயும் யூஸ் ஆகும், ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் எனக்கு அது யூஸ் ஆகும். சோ தெரியாதுன்னா தெரியாதுன்றத அட்மிட் பண்ணிருங்க. தெரியாத விஷயத்த, புரியாத விஷயத்த புரிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க, அது உங்களுக்கு தான் லாஸ். புரியலன்னா புரியல, புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சு, புரியலன்னா என்ன புரியலன்றத தெளிவா கேட்கணும். ஓகே, ரைட். நான் ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். கோடிங்கை பார்த்தாலே ரொம்ப பயம். நமக்கும் கோடிங் வராதான்னு நினைச்சா நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சயூர்ல நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் கண்டிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா என்னாலையும் முடியும், முடியும்னு ப்ரூவ் பண்ண. வெரி குட், வெரி குட், தட்ஸ் வெரி குட். ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா என்னாலையும் வர முடியும் அப்படின்றது கான்ஃபிடன்ஸ் இருக்குன்றாங்க. வாட் ஆர் த ஆக்சுவல் கிளாஸ் டைமிங் அண்ட் கோர்ஸ் டியூரேஷன்? கோர்ஸ் டியூரேஷன் வந்து ஒரு 5 to 6 months போகும். ஓகே, டைமிங் வந்து இதுதான், 8 to 10. சித்ரா மேமோட கிளாஸ் அவங்க டைமிங் என்னன்றது டிஸ்கார்ட்ல போட்டிருக்காங்க இல்லையா? டிஸ்கார்ட்ல போய் பார்த்துக்கோங்க. என்னோட கிளாஸ் வந்து 8 to 10 ஆன் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வரேன், இல்லைன்னா ஆஃபீஸ்ல எனக்கு ஏதாவது மீட்டிங் இருக்கு, கிளாஸ் வந்து நான் லேட்டா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கார்ட்ல இன்ஃபர்மேஷன் போட்டுருவேன். ஸோ நீங்க டிஸ்கார்ட்ல எவ்ரிடே ஒன்ஸ் நீங்க மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சில டைம் நோட்டிபிகேஷன் வராது, அதனால நான் பார்க்கல அப்படின்னு மிஸ் பண்றது வந்து நாட் அக்செப்டட். டிஸ்கார்டு நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்னால சில டைம் வந்து நான் வீட்டுக்கு வரதுக்கு 8 மணி ஆயிரும்.
8 மணிக்கு வந்த உடனே லேப்டாப் ஆரம்பிச்சு 2 மினிட்ஸ்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நான் முன்னாடியே போட்டுருவேன், கிளாஸ் வந்து 10 மினிட்ஸ் லேட் ஆகும், கிளாஸ் 15 மினிட்ஸ் லேட் ஆகும், 8:10க்கு ஸ்டார்ட் பண்ணலாம், 8:20க்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல கிளாஸே இல்லைன்னா கிளாஸ் இல்லை அப்படின்றதையும் நான் போட்டுருவேன். ஸோ அது என்னோட கமிட்மெண்ட். ஏன்னா எனக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை நான் பண்ணிடுவேன். நீங்களும் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது அட்டண்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணுன்ற ப்ரொசீஜர் நான் சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் நீங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஆமா, ஃபியூ மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணல இல்லையா? ரெஜிஸ்டர் பண்ணாம ஜாயின் பண்ணீங்க. உங்களுக்கு யாரு ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட சொல்லி, எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தான் சொல்லி தான் நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க இல்லையா? அவங்க கிட்ட சொல்லிட்டு சித்ரா மேம் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி சித்ரா மேம்க்கு மெசேஜ் பண்ணி கேட்க சொல்லுங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கிளாஸ்ல அன்னோன் இமெயில் ஐடி வந்ததுன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன். உங்க இமெயில் ஐடி ஏற்கனவே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ்க்குள்ள வந்துருவீங்க. இல்ல அப்படின்னா நான் அலோவ் பண்ற வரைக்கும் உங்களால ஜாயின் பண்ண முடியாது. ஸோ உங்க இமெயில் ஐடி என்கிட்ட இல்லைன்னா என்னால அலோவ் பண்ண முடியாது. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஸோ அலோவ் பண்ண முடியாது. கேன் ஐ அட்டெண்ட் கோடிங் கோர்ஸ், யூஐ கோர்ஸ், எனி ஒன் அட் அ டைம், நாட் எவ்ரிதிங் அட் அ டைம். I want IT job now. How can I improve my knowledge and skill? Right. So இவ்வளோ நேரம் சொன்னதுதான் ப்ராக்டிஸ். After finishing Python course, can I join Java session? Definitely. நீங்க வந்து இந்த பைத்தான் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து இப்போ ஃபியூ கோர்சஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒன்லி பைத்தான் கோர்ஸ் மட்டும் தான் இருந்தது. என்ன காரணம்னா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் வந்து எங்க ஆஃபீஸ்ல நிறைய பேர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு வாலண்டியர் ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூ கேன் ஆல்சோ ஜாயின் வித் மீ அப்படின்றது நான் பல பேர்கிட்ட சொன்னேன். ஒருத்தர் கூட என்னால பிடிக்க முடியல. ஏன்னா யாருக்குமே வந்து டைம் கிடையாது, டைம் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், டைமும் இருக்கணும் இல்லையா? அதனால வாலண்டியர்ஸ் கிடையாது. இப்போ ஜாவா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு கிளாஸ் முந்தா நேத்தோ ஆரம்பிச்சது. அதே மாதிரி MySQL டேட்டாபேஸ் கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இதுக்கு இப்போ தெர் ஆர் சம் வாலண்டியர்ஸ். நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்னா என்ன மாதிரி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க சில பேர் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க. இது நீங்க இந்த கோர்ஸ் நீங்க நல்லா பண்றீங்க, ரெகுலரா வரீங்க, நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் யூ டு த நெக்ஸ்ட் பேட்ச். அடுத்த பேட்ச்ல நீங்க எந்த இது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம் டெஃபினட்டா. அதுக்கு இப்போ இந்த பேட்ச்லயே நீங்க கமிட்மெண்ட் ஒழுங்கா கொடுக்கல, அட்டண்டன்ஸ் சரியா வரமாட்டீங்க, கொடுக்குற ஹோம்ஒர்க் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அடுத்த பேட்ச்க்கு என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரெகுலரா கேட்கறது என்னன்னா, இந்த பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் கொடுப்பீங்களா? சர்டிபிகேட் வந்து கொடுப்போம். நீங்க ரெகுலரா வரீங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றீங்கன்னா கட்டாயமா சர்டிபிகேட் இருக்கும். அந்த சர்டிபிகேட் நீங்க ரெஸ்யூம்லயும் போட்டுக்கலாம். ஓகே, அகைன் அந்த சர்டிபிகேட்டுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் தான். நான் சொன்னேன்னா அவங்க சர்டிபிகேட் கட்டாயமா கொடுத்துருவாங்க. உங்க சர்டிபிகேட் ஆனா உங்களுக்கு வேணுமா அப்படின்னா சர்டிபிகேட் உங்களுக்கு ஆக்சுவலி அவசியம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா அவங்க கேட்கிற கேள்வியில நீங்க சொல்ற ஆன்சர்ல இருக்கிற விதமே வந்து தெரியும். சித்ரா மேம் நம்பர் இல்லை, உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பர் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க டிஸ்கார்ட்ல இருப்பாங்க, ரைட்? அவங்க கிட்ட சொல்லி டிஸ்கார்ட்ல கூட மெசேஜ் பண்ண சொல்லலாம். டிஸ்கார்ட்ல சயூர்னு ஒரு ஐடி இருக்கும், அதுதான் சித்ரா மேமோட ஐடி. ஓகே, சயூர்னு வர மெசேஜ் எல்லாமே சித்ரா மேமோடது. அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா பரவாயில்ல, டிஸ்கார்ட்ல மெசேஜ் பண்ண சொல்லுங்க. ரைட், ஓகே. இவ்வளவு நேரம் நான் பேசினேன் இல்லையா? உங்களுக்கு யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? நோன்றதும் ஒரு ஆன்சர் தான். டவுட் இல்ல சார். ஓகே, மத்தவங்களுக்கு? நோ சார். ஓகே, ஸோ நீங்க மெசேஜ்ல வந்து டைப் பண்ணலாம். ஆனா நீங்க டைப் பண்றதோட உங்க வாய்ஸ் உங்ககிட்ட நான் நீங்க பேசணும் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான்சி ஜெனிஃபர், உங்க நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. டிஸ்கார்ட்ல இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். யூ கேன் மெசேஜ் மீ இன் டிஸ்கார்ட். ஓகே, பேசணுன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க
டைப் பண்றதை விட அன்மியூட் பண்ணி பேசுனீங்கன்னா இட் இஸ் ஃபார் பெட்டர். இல்லைன்னா நான் மட்டும் தனியா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், விச் ஐ டோன்ட் லைக். த கிளாஸ் ஷுட் பி இன்டராக்டிவ். எஸ்ன்றதும் ஒரு ஆன்சர் தான், நோன்றதும் ஒரு ஆன்சர் தான். புரிஞ்சிருச்சா அப்படின்னு நான் கேட்கும்போது எஸ்ன்றதும் ஆன்சர் தான், நோன்றதும் ஆன்சர் தான். சைலன்ஸ் இஸ் நாட் அன் ஆன்சர். ஓகே சார். ஓகே சார், ஷூர் சார். ஓகே, வெரி குட். ஓகே ஓகே, ரைட். ஸோ நிறைய பேர் இங்கே உங்கள நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? இன்னொன்னு, என்னை வந்து சார்னு கூப்பிடுறதா அப்படின்னா, சார்னு கூப்பிடுறத நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ணான்னு கூப்பிடுறதா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, உங்க ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிதான் கூப்பிட்டாங்க, அதை தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். சார்னு கூப்பிடுறத ஐ டோன்ட் ப்ரிஃபர், தட் இஸ் செகண்டரி. இல்ல நான் சார்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னா ஓகே ஃபைன், பட் நான் ப்ரிஃபர் பண்றது சார்னு கூப்பிடணுன்றதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகே, அண்ணான்னு கூப்பிடுறதா ஐ ப்ரிஃபர். ரைட்? ஓகே ஓகே, வெரி குட். ஓகே அண்ணே. வெரி குட், தட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட். ரைட், வேற ரைட், உங்கள யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ஐ வில் கிவ் யூ 2 minutes டைம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நோ சார். ஓகே, ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது நீங்க எல்லாரும் கூகுள்லயும் சரி டிஸ்கார்ட்லயும் சரி உங்க ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, ஸோ நீங்க எப்படி இருப்பீங்கன்றது எனக்கு தெரியணும். ஆன்லைன்ல வந்து வீடியோல ஜாயின் பண்ணி உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் யூ, பட் உங்க ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா நீங்க இப்படி இருப்பீங்க சோ அண்ட் சோ ஸ்டூடெண்ட் அப்படின்றத எனக்கு ரிலேட் பண்ண முடியும். இன்னைக்கு காலையில சித்ரா மேம் சொன்ன நேம கடைசி வரைக்கும் என்னால ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க நிறைய சொன்னாங்க, இந்த ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட் இது, இந்த காலேஜ்ல படிச்சாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சாங்க. ஓகே, அந்த காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் படிச்சாங்க எனக்கு தெரியும், பட் இந்த ஸ்டூடெண்ட் யாருன்றது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சில விஷயம்லாம் சொன்னாங்க, அப்புறம் தான் எனக்கு ரெக்கக்னைஸ் ஆச்சு. ஓகே, இந்த ஸ்டூடெண்ட், எஸ், நவ் ஐ ரிமெம்பர் ஆஃப்டர் நோயிங் ஆல் த பேக்ரவுண்ட். இன்ஃபேக்ட் அந்த பேட்ச்ல ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க. 15 பேர் இருந்த பேட்ச்லயே இந்த மாதிரி. ஸோ இந்த பேட்ச்ல 70 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, பட் 23 பேர் தான் இருக்கிறீங்க. ஃபைன், வேணும்ன்றவங்க ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த சைடு நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மானிட்டர்.